श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 7வது अध्यायம் 20வது श्लोकम्। कामैस्तैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्थाय प्रकृत्या नियता स्वया। நேத்திக்கு இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கடந்த 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள துஷ்கிருதி பாப கர்மங்கள் செஞ்சு பக்தினி செலுத்துறதுக்கு கூட, பக்தி அவங்க ஹிருதயத்தில் உருவாகிறதுக்கு கூட அதிருஷ்டம் இல்லாமல் இருக்கிற சில பாமர மக்கள், அப்புறம் புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணிய கர்மணாம் அவங்க என்னை அடையிறதுக்காக என்னை மேலே பக்தி செலுத்துவாங்க. என்னை அடையிறதுக்குன்னு இல்லை, ஏதோ ஒரு காரணமாக 4 விதமான காரணங்களை அவங்க என்கிட்ட வரலாம். ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு பகவான் சொல்லி, இந்த 4 பேரிலும் ஞானி தான் சிறந்த, எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர். அப்போது பிடிச்சது சிறந்த பக்தர்ன்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னா, நீ ஆர்த்த பக்தியாக ஆரம்பிச்சு வா, உனக்கு கிரமமாக நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உனக்குள்ள. அப்புறம் அர்த்தார்த்தி பக்தி அதையும் போய் ஜிக்னாசு பக்தி ஏற்பட்டு அப்புறம் ஞானி பக்தன் ஆயிடுவேன். இது நீ எனக்கிட்ட வந்துட்டுருக்கல, நான் பண்ணுறேன். ஆனால் நீயும் ஸ்ரத்தையோட அந்த நான் சொல்கிற கருத்துக்களை நீ கேட்டாயன்னா சீக்கிரமாக நீ என்னை கேட்ட வரலாம், சுத்த பக்தி ஞானி பக்தி அடையலாம். அப்படியா நீ? அதனால் 4 பேரும் எனக்கு பிடிச்சவங்க தான், ஆனால் ஸ்பெஷல்லி ஞானி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். அப்படி சொல்லும்போது இந்த ஞானி பக்தன் ஆகிறதுக்கு சர்வம் வாசுதேவமயமனு தெரிஞ்சுக்கிற ஒரு மகாத்மா, ஒரு மனிதனுக்குள்ள சின்ன ஆத்மாவாக இருக்கிற ஜீவாத்மா நினச்சிக்கிட்டது விட்டுட்டு அவன் ஒரு மகாத்மா ஆகணுமன்னா, அவன் மகாத்மா ஆகணுமன்னா அவனுக்கு பகூனாம் ஜன்மனாமந்தே அநேக ஜன்மங்கள் அவன் படிப்படியாக சாதனை பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கு. வந்தாச்சுன்னு அதுக்கப்புறம் இந்த ஜென்மலையே அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஏற்பட்டது, நான் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் இந்த ஜென்மத்திலேயே கரையேறுவாங்க. ஆனால் கண்டிஷன் என்னன்னா, சர்வம் வாசுதேவம் இது அனி அந்த மகாத்மா யார் புரிஞ்சுக்கிறானோ அப்படிப்பட்ட மகாத்மான்னு பார்க்குறது லோகத்தில் ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா, துர்லபம், வெரி 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 ரேர் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். அப்படி சொல்லி பகவான் அதுக்கப்புறம் இந்த வாசுதேவ சர்வமித்தியனி சொல்கிற பாவனை என்னன்னா, அவன் ஆத்மஸ்வரூபமாகவே தான் புரிஞ்சுக்கிட்டான், பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறான், ஆத்மக்கு பரமாத்மக்கு வித்தியாசம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். 20வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்?
ஆனால் சில பேர் என்கிட்ட வரமாட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவங்க எல்லாருமே கூட வேறு வேறு லோகத்தில் அவங்களுக்கு பல பல ஆசைகள் இருக்கு. வியாபகாரிக்க பிரபஞ்சத்து மேலே அதில் இருக்கிற புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா இது எல்லாத்தினால அது அவங்க ரிலேட்டிவிட்டி அதனே விரும்புகிறாங்க. அதனால் எனக்கிட்ட வரதில்லை. இவங்க அல்ப மேதஸ்ஸர்கள். அந்த அல்ப மேதஸ்ஸர்கள் அல்பமான சுகத்துக்கு ஆசைப்படுறவங்க அல்ப மேதஸ்ஸர்கள். இன்றைக்கி ஒரு ஸ்லோகத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துவார் பகவான். அதனால் அப்படி சொல்லி இந்த அதனால் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தோணுற அந்த எல்லாத்தினையும் அந்தந்த நியமங்களை அனுசரிப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு அப்புறம் பிறகு என்ன சொல்கிறார் பகவான்? அப்போது அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க வேறு வேறு தேவதைகளை ஆராதிக்கிறதுனால அவங்கள எல்லாரையும் நான் கண்டிக்கவே மாட்டானா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் கவனிக்கிறது நான் தான். எல்லாருக்கு வேண்டிய கொடுக்குற கர்மஃபலதாதன் நான் தான் అని சொல்லி இன்றைக்கி 21வது ஸ்லோகத்தில் பகவான் அந்த விஷயம் சொல்கிறார். அதனால் நீ எப்படியோ ஆர்த்த பக்தனாக இருந்தாலும் பரவாயில்ல, சகாம பக்தனாக இருந்து இரு, ஓகே. ஆனால் நீ சுப்பீரியர் நிஷ்காம பக்தி அனே சுப்பீரியர் பக்திக்கு வந்துதான் ஆகணும். அதுதான் முறை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். 21வது ஸ்லோகம் படிக்கிறோம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சித்துமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். இந்த சகாம கர்மங்கள் செய்கிறவங்க எத்தனையோ அவங்க நியம நிஷ்டைகள் எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆகார நியமம் பண்ணுவாங்க, நைவேத்தியம் என்ன பண்ணணும், எந்த கடவுளுக்கு எந்த நாள் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சகாம கர்மத்துக்கு போனால் இவ்வளோ விஷயங்களை நம்ம அனுசரிக்க வேண்டியது இருக்குது. நியமங்கள், எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுக்கணும், எந்த கலர் வஸ்திரத்தினை அம்பாளுக்கோ சனீஸ்வரருக்கோ ராகு கேதுவன் இது எல்லாத்துக்கும் எந்த ஆபரணங்களை வைக்கணும், என்னைக்கு எங்கே எந்த வஸ்துகள் வச்சு பண்ணணும் இருக்குல்ல. சகாம கர்மன்னு சொன்னாவே லோகத்தில் இந்த பிராயச்சித்த பரிகாரம் இது எல்லாத்தையும் பாருங்க, நிறைய டைம், ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதுக்கு ரொம்ப நியமம் இருக்கும். அதை நம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் அங்கே செய்யும்போது ஸ்ரத்த இருந்து செஞ்சால் அந்தந்த அவங்க செய்கிற அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. யஹ யஹ பக்தா யோயோனேது அங்கே யஹ யஹ எந்தெந்த விதமான டிவோட்டி, உச்சவர் டிவோட்டி, சகாமினஹா சகாமந்தோட்டி என்ன மேலே பக்தி செலுத்துகிற அந்தந்த என்ன மேலே பக்தி செலுத்தலை வேறு வேறு அவங்க ஆசை நிறைவேற்றது வேறு வேறு தேவதைகளை ஆராதிக்கிறாங்க. யஹ யஹ பக்தக அவங்களுக்கு விரும்பின பிடிச்ச கடவுள் ரூபத்தில் இருக்கிற பல தேவதைகளை பக்தக இச்சதி அர்ச்சித்தும் சகாமத்தோட்டி ஆசைப்பட்டு அவங்கள ஆராதிக்கிறதுக்கு இச்சப்படுறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் அது ஸ்ரத்தையா ஃபெய்த்ஃபுல்லி பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாம் யாம் தனும்
அந்தந்த பர்டிகுலர் அந்தந்த ரூபத்தில் அவங்க வழிபடுற அந்த கடவுள் அந்த ரூபம் யாம் யாம் தனும் அந்த தேவதா ரூபம் எந்தெந்த தேவதா ரூபத்து மேல் அவங்க பக்தி செலுத்துகிறாங்களோ ஏதோ ஆசை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அகம் அச்சலாம் விததாமி. அவங்களுடைய பக்தினி அந்த மார்க்கத்திலோ அந்த ரூபத்து மேலே அந்த தேவத்தை மேலே நான் தான் ஸ்திரம் பண்ணுறேன், அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன்றார். அதனால தான் சில வாட்டி நம்ம அதே விரும்பிட்டு அதில் இருக்கும்போதோ அதிலேயே ஒட்டுக்கிட்டு ஸ்ட்ராங்காக நம்ம இன்னும் அதிலேயே அந்தபடியிலே போவோம். ஏன்னா ஸ்ரத்த அதில் வச்சுருக்கோம். அந்த ஸ்ரத்தன் இன்னும் பலப்படுத்துறதுக்கு காரணம் மூல புருஷனான நான் தான். அவங்க இந்திரனு சந்திரனு வருணனு பல தேவதைகளே சனீஸ்வரனே ராகுனே எல்லாரும் பூஜிக்கிட்டோம். ஸோ அந்தந்த ஆனால் ஸ்ரத்தானே வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தையோடு பண்ணால் அங்கே பலம் கிடைக்கும். ஆனால் அந்த பலம் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்ரத்தா அது மேலே இருக்கிறதுக்கு கூட நானே தான் ஸ்திரம் பண்ணுறேன். அகம் அந்த அச்சலாம் அது மேலே ஒரு ஈடுபாடு ஒரு ஸ்ரத்தனை நான் தான் உருவாக்குறேன் விததாமி. அப்போது என்னாகும், தாம் ஏவ ஸ்ரத்தாம் தஸ்ய தஸ்ய. ஸோ அவங்களுடைய ஸ்ரத்தனை எதிலோ இருக்கின்றனோ அந்தந்த ஸ்ரத்தனை நானே தாமேவ ஸ்ரத்தாம் தஸ்ய தஸ்ய அவங்களுக்கு அது மேலே அந்த ஸ்ரத்தன் இன்னும் வளர்த்துக்கு நான் தான் ஸ்திரம் பண்ணுறேன்னார். அப்படின்னா ரெண்டு இடத்துல ஸ்ரத்த உபயோகப்படுத்துகிறார். ஒன்று யார் முதல்ல அவங்க ஸ்ரத்தையோடு ஈடுபடுறாங்களோ ஆராதனா அந்த பாகவத்தனை பூஜை பண்ணுறானோ தேவதைகளனை, அப்புறம் அந்த ஸ்ரத்தனை அந்தந்த தேவதைகள் மேலே அந்த மார்க்கத்தில் அந்த வழியில் நானே தான் அது எல்லாத்தையும் ஸ்திரம் பண்ணுறேன். தாம் ஸ்ரத்தாம் ஸ்திரீகரோமி, நானே அதனை ஸ்திரம் பண்ணுறேன் அப்படின்னார். அப்படின்னா நான் இல்லாமல் அந்த தேவதைகளுக்கு சக்தி இல்லை. அந்த தேவதைகள் எல்லாரும் என்னுடைய அம்சங்கள் தான், அங்கங்கள் தான். அப்போது பரவாயில்ல, நீ ஏதோ பக்தி வச்சுக்கிட்டு தெய்வம் கிட்ட வந்தியே ஏதோ ஒரு ரூபம், அது நான் தான் அந்த ஸ்ரத்தனை வளர்த்துறே என்ன. அதனால தான் ஸ்ரத்தை இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் பாருங்க. நம்ம திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு நிறைய பேர் போவாங்க முக்குபடி வேண்டுதல்னால. ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேனரோ என்ன வேண்டிக்கிட்டான், ஒரு வாட்டி போயிட்டு எனக்கு இப்படி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதில் எனக்கு முதல்ல சக்ஸஸாக ஆரம்பிக்கணும், அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எனக்கு நல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எனக்கு சேஃபாக வந்துச்சுன்னா நான் அவன் கையில் உரல்ல ஒரு மோதிரம் வச்சுருக்கான், அது டைமண்ட் ரிங்கு அது வச்சுக்கோங்க, நான் இது உனக்கு உண்டியலில் போடுறேன்னா அப்படின்னு சொன்ன பகவானுக்கு சரி பரவாயில்லையே, எனக்கிட்ட ஏதோ கேட்குறான், பக்தியோடு வந்தால் ஏதோ தரே அப்படின்னு எனக்கு வேண்டாம் ஆனால் தரேன்ற சரியனி அவனுக்கு காரியம் நிறைவேற்றுறார் பகவான். ஸ்ரத்தையோடு ஸ்ரத்தையோடு கேட்டான் இல்லை. அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க நல்லாதான் ஆரம்பமாகிடுச்சு, ஓடிச்சு. 6 மாதம் எல்லாம் கழிச்சிட்டு அவனுக்கு ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இதுவே நஷ்டம் இல்லை, பிஸ்னஸ் முன்னு போயிட்டுருக்கு. அவனுக்கு ஞாபகம் வச்சுருக்கிட்டான், திருப்பதிக்கு வந்துட்டான், மறுபடியும் பாலாஜி கிட்ட வந்துட்டு அவனுக்கு மனசில் என்ன தோணிச்சு, அந்த மோதிரம் கொடுக்கணும், இப்போது பகவானுக்கு சொல்லிட்டார்ல எனக்கு. யோசிக்கிறாய் இவனும், நான் 6 மாதம் முன்னாடி பகவானுக்கு இந்த மோதிரம்
கொடுக்குறேன்னு சொல்லும்போது இந்த மோதிரத்துடைய வேல்யூ அப்போ 5000 தான் இருக்குது. ஆனால் இப்போது 6 மாதம் கழித்து இந்த மோதிரத்துடைய விலை 10,000 ஆயிடுத்து, 8,000 ஆயிடுத்து, 10,000. அதனால இவ்வளோ கேல்குலேஷன் அவனுக்கு தெரியும், பிஸ்னஸ்மேன் இல்லையா? அதனால் இப்போது இந்த மோதிரத்துக்கு பதில் நான் பகவானுக்கு அன்னைக்கு 6 மாதம் முன்னாடி இந்த மோதிரம் எந்த விலை இருக்கோ அந்த 5000 ஹுண்டியில் போடுறேன்னா ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினச்சிக்கிறான் அவனை. ஆனால் அன்றைக்கி சொன்னது என்ன, இந்த மோதிரம் உனக்கு கொடுக்குறேன்னா. வேலை பண்ணி முடிச்சிட்டார் பகவான் அவனுக்கு. அவனுக்கு இப்போ திரும்பி அவனோட பிஸ்னஸ் புத்தியெல்லாம் இங்கே காட்டிட்டு கணக்கு பண்ணுறானே, இவனு ஸ்ரத்தை என்ன ஆயிடுச்சு, பக்தி என்ன ஆயிடுச்சு అని பகவான் கூட நானும் ஒரு பார்க்குறேன்னா అని சொல்லிட்டு இவன் அந்த 5000 ஏதோ நோட்டாக கொண்டு வந்துட்டு அந்த ஹுண்டியில் போடும்போதோ இந்த கை உரலில் இருக்கிற மோதிரம் சேர்ந்து விழுந்து போச்சு. பாருங்கோ, உளுந்ததுதான், திரும்பி எடுத்துக்க முடியாது. நீ இப்படி முதல்ல ஒன்று யோசிச்சிட்ட, நான் உனக்கு சகாயம் பண்ணி உன்னை நல்லா இருக்க வச்சுட்டேன். நீ இப்போ எல்லாம் திங்க் பண்ணுறியா? நான் என்ன காதில் பூ வச்சுட்டேன்னு நினைக்கிறியா? ஓகே, இது சும்மா கதைக்காக சொல்லலை. லோகத்தில் பக்தி செய்யும்போது இப்படி தான். அதனால தான் பார்கெனிங் பக்தின்னு நிறைய வாட்டி பேரம் பேசுகிற பக்தின்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இதிலும் அப்படி தான் இருப்பான். சரி, இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் 22வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு படிக்கிறோம். சதயா ஸ்ரத்தயா யுக்தः தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மய்யேவ விஹிதான் ஹிதான். பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோருக்குள்ள ஹிருதயத்தில் அந்தராத்மாவாக இருக்கிற அந்தர்யாமி இருக்கிற அந்த கடவுள் ஸ்ரீகிருஷ்ணா எல்லோருக்கும் என்னென்ன அவங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் கொடுக்கறது அந்த பகவான் அந்தர்யாமி ஸ்ரீகிருஷ்ணா. என்ன பகவத்கீதை சொல்கிறது ஸ்ரீகிருஷ்ண தான். நம்ம அவதாரமாக நான் மட்டும் சொல்லலை. என்ன அந்த கடவுளே அவதாரமாக முன்னாடி ஒரு ரூபம் எடுத்துகிட்டு அவர் வாயாலேயே இந்த ஞானோபதேசம் பண்ணுறாருன்னா எல்லோருக்கும் எல்லாமே கொடுத்துடுறார். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரத்தா நேதி சொன்னாரா மேலே ஸ்லோகத்தில், சதயா ஸ்ரத்தயா யுக்தா. ஆனால் அங்கே ஸ்ரத்தை இருக்கணும். நீ யார் நீ பூஜிக்கிறன்னு நான் ஒன்றும் தள்ளி வைக்கலை, நீ ஸ்ரத்தையோடு பண்ணுறியா இல்லையானேது முக்கியம். ஸோ தயா ஸ்ரத்தயா மத் விஹிதயா ஸ்ரத்தயா, அந்த ஸ்ரத்தை எது அவனுக்குள்ளே இருக்கின்றனதோ சஹ ஈஹதே, அவன் அந்த ஸ்ரத்தனை காட்டுறான்னு பாருங்கோ. சாதனம் தஸ்யாக, அந்த ஃபார்ம்னு ஆராதிக்கிறதுக்கு அந்த வழியில் அவனை செல்றதுக்கு ஆராதனம் பண்ணுறானே அந்த ரூபத்து மேலே ச தத, అసలు அந்த శ్రద్ధ అనేది కూడా நானே அவன் ஹிருதயத்தில் ஸ்ரத்தாரூபமாக இருக்கேன் அதான் சொல்ல விரும்புகிறார். யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூபேண சம்ஸ்திதா. தேவி என்றும் தேவிக்கு தேவனுக்கு வித்தியாசம் இல்லை சத்தியத்திலும். அதனால சாதனம் தஸ்யாக சாதனம் ச ததः லபதே.
இது என்னன்னா விஷயம் இங்கே, எது ஸ்ரத்தான்னு சொல்கிறோமோ அதே இன்னொரு பக்கம் த கிரேஸ் ஆஃப் த லார்ட், அது புரிஞ்சுக்கணும். நமக்கு உள்ள இந்த ஸ்ரத்தா అనేది ஏற்பட்டது, அது எது மேலே பக்தி, இந்த பக்தி சரியா. ஆனால் இந்த ஸ்ரத்த అనేది வந்து ஏதோ மேலே இருக்கிற ஸ்ரத்த இல்லை, ஆத்தியாத்மிகமாக பாரமார்த்திகமான விதத்தில் அப்படி யாருக்கு ஸ்ரத்த இருக்கின்றனதோ பகவான் மேலே ஆத்தியாத்மிக இல்லைன்னா பாரமார்த்திக விஷயத்து மேலே ஸ்ரத்த. லோகத்தில் ஸ்ரத்த பணம் மேலே கூட மக்களுக்கு இருக்கு. அது வந்து அப்படிப்பட்ட அந்த ஸ்ரத்த இருந்துச்சுன்னா அதனால் அது என்னுடைய கிருபை. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஸ்ரத்தனை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின் மாதிரி பகவானுடைய கிருபை கிரேஸ் தான் நாம் ஹிருதயத்தில் ஸ்ரத்தையாக ஆவிர்பிக்கு வருது சரியா. ஏன்னா கர்மபல தாத்த அவரே இருக்கனால தான் காமான ஹி விஹிதான் மயா ஏவ, அவனுக்கு அந்த ஸ்ரத்த மூலமாக அந்த வழியிலோ அவன் ஆசைப்படுறது அது நிறைவேறதுக்கு காரணம் கூட நானே தான். உண்மையாக which are indeed granted by other devatas also, தான் காமானி விஹிதான் மயா ஏவ, மயா என்னாலத, நானேத, என் மூலமாத. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, அவனை செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் அசல் ஆக்சுவலாக பலமே வருது. அதனால கர்ம பலதாத்த லோகத்தில் எல்லோருக்கும், ஈவன் தேவதர்களுக்கு செமி டெமிகாட்ஸ் எல்லாருக்கும் கூட சர்வ ஜகத்துக்கும் கர்ம பலதாத்த ஒருத்தர் தான். அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவனுக்கு அந்த கர்ம பலத்தின்னு போய் சேருற மாதிரி நானேனால அவனு வந்து சொன்னபடி வேதசாஸ்திரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அனுசரித்து அவனும் அந்த ஸ்ரத்தையோடு அது பண்ணும்போது அந்த ஸ்ரத்தா ரூபத்தில் இருக்கிறது நானே தான் அவனுக்குள்ள கிருப்பனை கொடுத்துட்டு அந்த ஸ்ரத்தத்தினை வளர்த்துட்டு அவனு நினச்சது அங்கே நிறைவேற மாதிரி நான் செய்கிறேன். தான் அவசியம் லபதே, இங்கே விஹிதான்ஹி அப்படின்னா அது கண்டிப்பாக அவனுக்கு வரும். ஆனால் ஸ்ரத்தில் லோபம் இருந்தால் கிருபை கூட லோபம் இருக்கும். அப்போது அது வந்து அவனுடைய கர்மபலம்தான், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் தி கர்மபலம். ஸோ அந்த வகையில் மயா ஏவ, சார் வேறு யாரோ தேவத்தனை ஆராதிச்சு ஏதோ லோக விஷயங்கள் ஆசைப்படும் போதோ சர்வாந்தர்யாமி பரமாத்மான இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இவருக்கு எதுக்கு சார் அவங்கள மேலே, அவங்கள பாட்டுக்கு அவங்களுக்கு போகட்டுமான்னா சர்வத்துக்கு காரணபூதமாக இருக்கிற சூத்ரே மணிகணா இவ பகவான் அந்தர்யாமி, அவன் போனால் போகட்டும்னு அவனால் விட முடியாது. நம்ம லோகத்தில் நம்மன்னா சொல்லலாம், நம்ம சொந்தம் பந்தம் மக்களனி நாட்டுனி வீட்டுன்னு எல்லாத்தையும் கூட அவங்க எப்படி போனால் போட்டோம் எனக்கு தெரியல, நான் கண்டிக்க மாட்டேன் நம்ம சொல்லலாம். கடவுள் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு தாய் அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் தாய் கூட இந்த லோகத்தில் விவகாரத்தில் சொல்லுறது, ஆனால் கடவுள் அப்படி சொல்ல முடியாது. அதுதான் அது அவர் கடவுளோட வீக்னஸ்ன்னு சொல்லுங்க. என்ன புரியுறது இங்கே சீக்ரெட்டு? நானே தானே அங்கே இருக்கேன், எப்படி என்ன நானும் ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும்? ஹவு கேன் ஐ ரிஜெக்ட் மை செல்ஃப் வென் ஐ ஆம் ஓன்லி இன் எவ்ரி ஃபார்ம் அண்ட் எவ்ரிவேர்? அதுதான் அந்த அதனால தான் சர்வக்னனால அவர் தான் சரியாக
பிரவர்த்திப்பார், சரியாக வர்த்திப்பார், விவகரிப்பார். அதனால் மகாத்மா, கடவுள் இவங்க அவங்க கருணை காட்டுற மாதிரி மொத்தத்தினை சிருஷ்டினி பார்க்குற மாதிரி சாதாரண மனுஷனால் பார்க்க முடியாது, அக்ஞானினால் பார்க்க முடியாது. அதர்வைஸ் பீப்புள் cannot see that. ஸோ இங்கே அந்த மாதிரி பகவான் சொல்கிறாரு, அந்த ஸ்ரத்தா అనేది என்னுடைய கிருபதா, அதனால் அது அவனுக்கு ஏற்படும், நடக்கிறபடி நான் செய்கிறேன். இங்கே விஹிதான் அப்படின்னு அந்த அந்த பதம் இது கொஞ்சம் அர்த்தவாதமாக எடுத்துக்கணும். அவன் என்னமோ கேட்குறான் சார், லோக்க ஆசைகளை வச்சுக்கிட்டு இந்திரிய லோக சுகங்களை ஆசிக்கிறான், ஸ்வர்கலோகத்தை ஆசிக்கிறான்னா அது ஹிதமாக என்ன? ஓகே, ஹிதம் இல்லையே. அதனால் ஹிதான் இங்கே விஹிதான் இந்த பதத்தின் சங்கரர் ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். இதில் அந்தர்கதமாக இருக்கிற அர்த்தம் என்ன? அது ஹிதமாக இல்லைன்னா கூட இங்கே ஹிதமானி சொல்லப்பட்ட மாதிரி மேலோட்டமாக எடுத்துக்கணும். ஏன்னா லோக காமம் கர்ம பூர்ண பலம் கொடுக்காது இல்லையா? பூர்ண பலம் கொடுக்காத போது அந்த கர்மா அது எதுக்கு அவனுக்கு கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறதே? இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது சும்மா அர்த்தவாதமாக சொல்கிறத நானும் அப்படி என்ன பூர்ணமான பலம் கொடுக்காதது அவனுக்கு போய் கொடுத்துட்டு அதில் நீ பூர்ணத்துவம் அடையுமானே சொல்ல முடியுமா? பூர்ணத்துவம் அடைய முடியாது. கர்மத்தில் எந்த கர்மத்தினாலையும் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேதமாயாம் நாஸ்தி அகிருதகிருதேன. கிருத்தேன பண்ணுறதுனால அக்ருத வஸ்து எதி பண்ணாமல் இருக்கிற கூட்டஸ்த நித்திய சத்திய வஸ்துவினி ஏதோ செய்யறதுனால அடைய முடியாது. அப்போ அதுக்கு ஞானம் வந்தாத அந்த நிச்சலமான கூட்டஸ்தமான சத்தியமான அந்த வஸ்து என்ன அது புரிஞ்சுக்கணும். இது எல்லாத கிரந்தி ஸ்லோகமாக கீதையில் முன்னாடி அத்தியாயங்களுக்குள்ள பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மணி. எல்லாம் நடக்கும்போது கூட நேற்றுக்கு உதாரணம் சொன்ன மாதிரி கங்கை ஓடிட்டுருக்கு, ஆனால் கங்கை கரையில் இருந்து குளிக்கிற இந்த ஜீவனும் அந்த அசையாமல் இருக்கிற செயின் பிடிச்சி இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஒன்று அசையாமே அச்சுதம் உளுந்து போகாத ஒரு பர்மனெண்ட்டு என்ன இருக்கிறதோ அது ஆதாரம், அது பிடிச்சிக்கிட்ட நீ இந்த மாறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிற சம்சாரத்தில் இருந்தால் கூட நீ தள்ளிக்கிட்டு போக மாட்டே. அதில் அந்த வெள்ளத்தில் தள்ளி ஒன்று நீ உளுந்து போக மாட்டே. அதனால் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன இந்த விஹிதான் அப்படின்னு சொன்னால் அது ஹித்தமாக இல்லைன்னா கூட அவனுக்கு இந்த உபனிஷத்து மந்திரம் சொன்ன மாதிரி பரீட்சை லோகான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது பார்த்து அவனுக்கே வைராக்கியம் வரும். ஏன்னா எந்த மனுஷனுக்காவது இந்த வியாமோகம் லோக விஷயங்கள மேலே ஈடுபாட்டு ஆர்ப்பாட்டம் இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஏதோ ஒன்று வந்துடும் தெரியும். அந்த அடி வாங்கும்போது அந்த விவேகம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாக வைராக்கியம் வரும். வந்தால் நல்லதே. அதனால தான் பார்த்து அனுபவத்திலிருந்தே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்.
ஒருத்தனு வந்து ரோட்டு மேலே வாழைத்தோல் மேலே கால் வச்சு உளுந்து கை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சாமா அப்படின்னு நம்மளே பார்த்தோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி விழுந்துட்டான். நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியும். ஆம்புலன்ஸ் வந்து ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போச்சுன்னு தெரியும். அப்புறம் பார்த்தோம் அவனுக்கு கட்டு போட்டதே தெரியுது, எல்லாம் தெரியும். இப்போ அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணரலாம் இல்லை? அடுத்த வாட்டி வாழைத்தோல் பார்க்கும்போது அது ஜாக்கிரதையாக அதுக்கு ஓரமாக பக்கத்தில் கால் வைக்காமல் போகணுமனேது அறிவில் ஏற்பட வேண்டிய ஒரு விவேகம் தானே. இல்லை நானும் எப்படி தெரிஞ்சுக்குவேன், எப்படி எனக்கு புரியுமன்னா, நானும் வாழைத்தோல் மேலே கால் வச்சு உளுந்து ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்தால் தான் புரியுமா? பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமண. இப்படி யாருக்காவது பார்த்தாச்சு, பரீட்சை பண்ணியாச்சு, பார்க்கும்போது தெரியுறது லோகம் இப்படி இருக்குது, சுடுறது, எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ ஏமாறுத்தல், எவ்வளவு அனித்தியமாக இருக்கு, அசாஸ்வதமாக இருக்கு, பயம் ஏற்படுத்துறது, வியாமோகம் ஏற்படுத்துறதுன்னு பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். இவன் வந்து பிராமணா, இப்போ இவன் அறிவு இருக்கிறவன் ஆயிட்டான். அறிவு இருக்கிறவன் பிராமணன் இல்லைங்க, குலப்பிராமணன் இல்லைங்க. யாருக்கு ஒரு மனிதன் ஹிருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் ஏற்படுதோ அவன் பிராமணா. என்கொயரி அப்படி இல்லைன்னா பாட்டம் கற்றுக்கிட்டான், பார்த்து பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமண நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதகிருதேன. அவனுக்கு இப்போ வைராக்கியம் வந்து நிர்வேதம் வந்துச்சு. வைராக்கியம் வந்ததுனால என்ன வந்துச்சு? அதனால அக்ருத வஸ்துவான என்னோட ஸ்வரூபமான ஆத்மனை இது பண்ணி அது பண்ணி அங்கே போய் இங்கே போய் உளுந்தே ஏறி இறங்கி அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? வேறு என்னதான் பண்ணணும் சார்? அப்புறம் தத்விக்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த அக்ருதமான அச்சலமான அவிநாசியான நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான சாஸ்வதமானது அசல் ஏதாவது இருக்கான்னா அதே எனக்கு வேணும், எனக்கு இந்த பண்ணுற பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு குரு அது சொல்லி கொடுக்குற அந்த அனுபவஜனான குரு யார் இருக்காங்களா மகாத்மானி தேடி அவங்கள்கிட்ட வந்து சரண்டராகி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பண்ணி தெரிஞ்சுக்கல, என்னதான் பண்ணா மேக்சிமம் வந்துட்டான், விரும்பி வந்துட்டான். அந்த வர்றது தான் செய்கிறது, அதுக்கப்புறம் கேட்கறது தான் செய்கிறது, வேறு எதுவுமே செய்கிறது கிடையாது. இந்த காம கர்மங்கள் இப்போ மேலே இதெல்லாம் பேசுகிறோம், இதில் மாதிரி அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உட்காரு ஸ்ரத்தையோட அட்டென்ஷனோட குரு சொல்கிற உபதேசத்தின் கீழ், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி பகவான் இந்த 22வது ஸ்லோகத்தில் ஆனால் இது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இது ஏன் புரிய மாட்டேங்குது అని பகவான் வந்து கர்மனால் பூர்ணத்துவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க? அதுக்கு பதில் சொல்கிறாரு திரும்பி பகவான். ஏன்னா அவருக்கு திரும்பி இந்த அனுக்ரோஷம் வருது, கருணை வருது. இப்படி நான் அங்கங்கே ஏன் வரமாட்டுறாங்க? ஐயோ லோகத்தில் ஏன் இப்படியெல்லாம் மனிதர்களே எங்கடா ஓடி போகிறேன் அப்படின்னு நான் பேசிட்ட பல இடத்துல பல வாட்டி யாரோ எங்கோ ஒருத்தர் வாயால் சொல்லி யாருக்கோ காதில் விழுந்த அவனாவது புரிஞ்சுக்குவானே. அதனால தான் அனுக்ரோஷந்தி பகவான் நேதிக்கு சொன்ன ஒரு ஸ்லோகத்தில் சங்கரர் இனுப்பி கூட திரும்பி அதனால் திரும்பி இந்த அடுத்த ஸ்லோகத்தில் காரணம் என்னன்னா அப்படின்னு சொல்கிறார். அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம்
தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்தவந்த தத் பலம். அவங்க வேறு வேறு தேவதைகளே பூஜிச்சு வேண்டிக்கிட்டு ஏதோ ஒரு ஆசை சகாமத்தோட பக்தி செலுத்துகிறாங்களே, அது அதோடைய பலம், தத் பலம் அல்பமேதசாம் தேஷாம், அந்த அல்ப புத்தி அப்படின்னா விவேகம் இல்லாமல் இருக்கிற அவங்க அல்ப மேதசர்கள், டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியாதவங்க, து அந்தவத் பவதி, அந்த விவேகமில்லாதவங்களுக்கு இது அந்தம் இருக்க, இந்த பலத்துக்கு முடிஞ்சு போயிடும், அது சாஸ்வதமாக இருக்க போகிற பலம் இல்லை. ஸோ அந்தவத் து பலம் தேஷாம். ஸோ இவன் செய்கிற இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னது? தேவயஜ்ஞா யாந்தி தேவான். இவங்க பல தேவதைகள் எல்லாரும் பூஜிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஏதோ கேட்டுதானே, எதுவுமே கேட்காம எதுக்கு ஸ்பெஷலாக? இப்போது உடம்புக்கு பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுறோம்? வேதத்திலேயே உபனிஷத்துலேயே இதெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லோயர் அர்த்தார்த்தி, இந்த ஆர்த்தை பக்தர் பசுகாமச்சின்வீத பிரம்மவர்ச்சசகாமச்சின்வீத புத்திரகாம, இப்படி பலதெல்லாம், புத்திர பசு பௌத்திர கிராண்ட் சில்ட்ரனுக்காக பலதுக்கு எல்லாத்துக்கு பிரார்த்திக்கிறது, அது வரவேற்கிறதுக்கு செய்ய வேண்டியது ஆரோக்கியத்துக்காக. ஸோ ஆரோக்கியத்துக்குன்னா வைஷ்ணவர்களான தன்வந்தரி கிட்ட தான் போய் கேட்கணும்னு. அதே சைவர்களை அப்படி இருந்த மிருத்யுஞ்சய தேவதை ஹோமம் பண்ணணும். இப்படி பலதெல்லாம் பலது. பிரம்மவர்ச்சச காமய சின்வீத, நல்ல ஷைனிங் ஃபெயர் பாடி ஸ்கின் இருக்கணும்னா அதுக்கு சூரிய தேவத்தன் ஆராதிக்கணுமா. அதுதான் இந்த பிரம்மவர்ச்சச காமய சின்வீதான். அப்படின்னா இந்த பியூட்டி கிளினிக்கு போகிற பாடு இருக்காது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலும், கர்மகாண்ட பூர்வபாகத்தில் இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நல்லதுதான். இல்லைன்னா பியூட்டி கிளினிக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறான்னு ஸ்கின்னுக்காக. ஸோ இந்த மாதிரி அஸ்வினி குமாரர்களே பூஜிச்சு ஆரோக்கியம் வரும், இப்படி பலது. ஸோ சகாம பக்தி இதெல்லாம் எந்த தபஸ் ஆனனும் அந்த கர்மானா கூட அது என்ன பலம் கொடுத்தாலும் சரி, பல சித்திகள் வரட்டும். சில தபஸ் சில பேருக்கு இந்த சித்திகள் வரலாம். எல்லாமே ரிலேட்டிவ் வேர்ல்டு தான், எல்லாம் ரிலேட்டிவிட்டியில் இருக்கிறது தான், எல்லாம் மித்யா பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். அது எவ்வளோ தபஸான ஆகட்டும், எவ்வளோ பலமாக காணப்படட்டும், எவ்வளோ புண்ணியமாக காணப்படட்டும், சித்திகளே வரட்டும், அது எல்லாமே மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி தான், நாட்டு பாரமார்த்திக வளர்ச்சி, ஞானம் மட்டும்தான். அதனால் இவ்வளவு அந்தவந்த பலம் து தேஷாம், எல்லாமே விநாசத்தினை அடையும். எல்லாத்துக்கும் நாசனம் இருக்கு, எல்லாமே நாசனம் ஆயிடுதா. விநாசனம்
நாசனம் இல்லாதது ஒரே ஒரு வஸ்து தான் இருக்குது, அது பிரம்மஸ்வரூபம், உன்னுடைய ஆத்மஸ்வரூபம். ஆனால் அவிவேகிகள் இது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்பமேதசாம். ஏன் இந்த அல்பமேதசர்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க? பகவானுக்கு இன்னும் கூட அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட குறை என்ன? ஏன்னா 24வது ஸ்லோகத்தில் அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம். இது கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் வேர்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னா பாருங்க, இவங்க அல்பமேதசர்கள்னு சொல்லிட்டார் மேலே முதல்லையே. இந்த அல்பமேதசர்கள் அஜானந்தா தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க. மம பரம்பாவம், என்னுடைய சுப்ரீம் நேச்சர், என்னுடைய நிஜஸ்வரூபம், நிர்குண நிராகார நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபம், என்னுடைய ஹையர் நேச்சர்னு பராப்பிரகிருத்தின்னு மம பரம்பாவம் அஜானந்தா தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க, புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா யாராவது என்னுடைய பரம்பாவம் என்ன? அவ்யயம். அவ்யயம்னா குறைஞ்சி போகாதது. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஆத்மா பிரம்மா சுத்தம் நித்தியம் முக்தம் இப்படி சொன்னால் அது எங்கே சார் இருக்கு? தெரியலையே. அப்பிரகாசம், காணப்பட மாட்டேங்குதே. நீங்கள் ஏதோ வார்த்தைகள் தான் சொல்கிறீங்க. எது அவ்யயமாக இருக்கின்றதுன்னா அப்பிரகாசம், இந்திரியங்களுக்கு காணப்படலை. அப்புறம் இதுதான அனுத்தமம், நிரதிசயமானது, அன்கம்பேரபிள். இது இப்படி இருக்கும், ஆத்மா இப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணுற பொருள் இல்லை. அதனால அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதது. அதனால் அங்கே இந்த புத்திக்கு ஒரு குறை என்னென்ன ப்ராப்ளம், இட் இஸ் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அதனால தான் அவங்க அஜானந்தக என்ன தெரிஞ்சுக்கல, இது அனுத்தமமான ரொம்ப சிறந்தது, அன்கம்பேரபிள், அன்காம்பிடென்ட், அன்டிகேபிள், அவ்யயமான, சேஞ்ச்லெஸ்ஸாக இருக்கிற இது இந்த அபுத்தய. மேலே ஸ்லோகத்தில் மேதசாமன்னர், அதே அன்இன்டெலிஜென்ட் பீப்புள், ஆத்மா அனாத்ம விவேகம் தெரியல, சத்திய நித்திய வஸ்துக்கு அசத்திய மித்யா வஸ்துக்கு விவேகம் தெரியல. அவங்களே பகவான் இங்கே அபுத்தயா அப்படின்னு இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டு சொல்கிறார். அபுத்தய மன்யந்தே. இந்த அபுத்தைகள்னா யார்? யாருடைய ஹிருதய துவாரம், ஹிருதயத்தில் இருக்கிற கதவு எது? இந்த ஞானத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு, இந்த பரம்பாவத்துக்கு அவங்களோட ஹிருதயம் கதவு மூடி இருக்கு. The door in their heart is closed for the reality. ரிலேட்டிவிட்டிக்கு நல்லா திறந்துருக்கு. ரிலேட்டிவிட்டி ரியாலிட்டி ரெண்டு ஒரே இடத்துல இருக்கு, ஆனால் தெரியல. அபுத்தய. இந்த அபுத்தயர்கள்னா யாருன்னா சுவாமிஜி 3 வகையாக சொல்லுவார். ஒன்று ஒரு வகை who are unable to understand. பாப்பா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. No capacity to the
இன்டலெக்ட். அந்த இன்டலெக்ட் கெப்பாசிட்டி இல்லாததுக்கு பேர் தான் அமேத அல்ப மேதசா. மேதஸ் வந்து அல்பமாக இருக்கு. ஸோ ஒரு வகை பாப்பம் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ரெண்டாவது வகை வந்து கண்டிக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு they never care, they won't bother about to understand. புரியுறதா? ரெண்டாவது வகை they won't care, அசால்ட்டாக இருக்கு. என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு எங்கே டைம் இருக்க வேணும். they don't bother. தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கனே ஒரு எண்ணமே வராது. ஆனால் இன்னொரு வகை இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸ். அவங்களுக்கு இருக்கன்னு தெரியும், புரிஞ்சக்கூடிய சக்தி கூட இருக்குது, நல்ல ஷார்ப்பு இன்டலெக்ட் தான், பட் ரிஃப்யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது பிடிவாதமா, அகங்காரமா, அப்புறம் ஆரோகன்ஸ், நாட் இக்னோரன்ஸ் எல்லாம். మొదటి కేటగిరీ ఇగ్నోరెంట్, இவனுக்கு ஆரோகன்ஸ். அதனால் he refused to understand. அந்த மாதிரி பாருங்க. ஆனால் ஒரே ஒருத்தர், யாரது, ஒரே வாட்டி இதை பற்றி கேட்டால் நினச்சது, தோணிச்சு, வாய்ப்பு கிடைச்சது, புரிஞ்சுக்கிட்டான். who can understand at one go. ஒன் கோல பூர்ணமாக புரியுமான்னு அர்த்தம், அவன் ஈடுபடுறான். எஸ், ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட், நான் இதுக்காக ஈடுபடணும், பாடுபடணும். அப்படியே நீ விரும்பி பிரவர்த்திக்கிற அந்த மாதிரி அவன் சாதகன், அவன் பக்தன், அவன் முமுக்ஷு. ஸோ அபுத்தய. ஆனால் மன்யந்தே மாம், என்ன நினச்சிக்கிறாங்க, எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, முதல்ல அஜானந்த அவ்வியமாக அனுத்தமமாக இருக்கிற என்னை வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டான். என்ன அபுத்தய. அதனால் என்ன எப்படி வேறு என்ன நினச்சிக்கிறாங்க, மன்யந்தே மாம், அவங்க என்ன வந்து அவ்யக்தம் ஆபன்னம் வியக்திம். என்னை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, which is unmanifest, சரியா, அவ்யக்தம்னு அன்மேனிஃபெஸ்ட் இல்லாததை இப்போது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணன் இருக்கிற சமயத்திலேயே முதல்ல அந்த சிச்சுவேஷன் எடுக்கிறோம். அங்கே எத்தனையோ கோட்டான் கோட்டி மக்கள் இருக்காங்க. கிருஷ்ணனை பார்த்து தெரிஞ்ச அந்த சைன்யம் இதெல்லாம் கௌரவம், அவங்கள பார்த்தவே லட்சக்கணக்கில் இருக்காங்க. அப்புறம் அந்த சமயத்தில் நேர பகவானே சாட்சாத் அந்த பிரம்ம சைத்தன்யமே உருவம் எடுத்துக்கிட்டு வந்ததுனால அது அவதாரம்னு, அந்த அவதாரத்துடைய பெருமை என்னன்னேது பகவானே சொல்லி கொடுத்தா கூட கீதையில், கீதை பேசுகிறதுக்கு முன்னாடி, கீதை கடைசியில் தான் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 76 இயர்ஸ் ஏஜில். அப்போது புரிஞ்சுக்கலை. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவர் நம்மளை மாதிரி தானே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லையே, அந்த அஷ்டமி அன்னைக்கு தானே அந்த கோகுலத்தில் பிறந்தார். இல்லை, கதை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வசுதேவன் தேவகிக்கு ஜெயிலில் பிறந்த அவன் அன்றைக்கி ராத்திரி இங்கே கோகுலுக்கு வந்தார். அஷ்டமி அன்னைக்கு பிறந்த அந்த கருப்பு பையன் தானே. அதனால் அப்போ இல்லை, நம்ம எல்லோரும் மாதிரி தான், நம்மளும் அப்போ இல்லை, இப்போ வந்தாங்க, அந்த மாதிரி பிறந்தவர் தானே. ஸோ அந்த அன்மேனிஃபெஸ்ட் அவ்யக்தம் இப்போ வந்து திரும்பி
பிறந்துச்சு, காணப்பட்டது. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, காணப்படுறாங்க. என்ன ஸோ ஸ்பெஷல்? இதான். அப்படி என்ன அர்த்தம்னா, அவதார சமயத்தில் இருக்கிற அந்த ஜனங்களும் பகவானை புரிஞ்சுக்கல. பாவம், பகவான் பரிதாபப்படுறாரு. அவர் சொல்லிக்க வேண்டியதாக இருக்கு, நான் பரமபுருஷனு, நான் அவதாரமூர்த்தி அணி எல்லாம். கடைசியில் யாரோ ஒருத்தன் மட்டும் இந்த சிஷ்யனுக்கு அடித்தான், அர்ஜுனன் உட்கார வச்சுட்டு அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தார். அது இப்போ நம்ம எல்லோரும் எத்தனையோ பேர் கேட்குறோம். சரி, இப்போ இருக்கிற நம்ம 5500 5700 என்னமோ சொல்லியிருக்காங்க இந்த பர்த்டே, கிருஷ்ணா பர்த்டே வரும்போது. அத்தனை வருஷம் ஆகிடுத்தேன், 5500 வருஷம் சொஜ்ஜம். இப்போ சரி, இப்போ கூட நமக்கு என்னதான் புரியறது? இந்த பகவத்கீதை தொடும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது அந்த கிருஷ்ண அந்தர்யாமியாக இருக்கிற வாசுதேவன் தான் இங்கே முன்னாடி ஒரு ரூபம் எடுத்துகிட்டு அந்த பிரம்ம சைத்தன்யமே ரூபம் எடுத்துக்கிச்சு. ஆத்மாவே, பரமாத்மாவே வெளியில் ஒரு சரீரம் எடுத்துக்கிட்டு பேச வேண்டியது இருக்கு. அப்போதான் ஞானம் எப்படி தான் வரும்? எப்படி தான் ஞானம் அடுத்தவங்களுக்கு போய் சேரும்? அது குரு ரூபத்தில் வந்தான், அவதார ரூபத்தில் வந்தானோ? அப்போ நமக்கு கூட என்ன புரியறது? இப்போ கண்ணு முன்னாடி அப்படியே அந்த சாட்சாத் பரபிரம்ம பரமபுருஷ சைத்தன்யமான ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன ஹிருதயத்திலோ தானே இருக்கார். இங்கே ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமி தானே. கிருஷ்ணா சேஸ், நான் எல்லார் ஹிருதயத்தில் வாசுதேவனா இப்படி இருக்கேனே, என்னை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்தந்த இங்கே நான் 23வது ஸ்லோகத்தில் ஐ திங்க் ஒரு லைனை சொல்ல விட்டுட்டேன். தேவ யக்ஞா யாந்தி தேவான். அந்த பலவிதமான கடவுள் எல்லாரும் ஆராதிக்கிறவங்க அந்தந்த லோகத்துக்கும் போகலாம், அந்தந்த கடவுளுக்கு கொடுத்த வரமும் வாங்கிக்கலாம், அந்த காமத்தினை ஆசையை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் மத்பக்தாக 23வது ஸ்லோகத்தில் விட்டு போன 2 வார்த்தை, ஒரு லைன் சொல்கிறேன், அங்கே அப்படியே என்னமோ மறந்துட்டு வந்துட்டோம். ஆனால் மத்பக்தாக யாந்தி மாம் அபி, என்ன உள்ள அந்தர்யாமியாக இருக்கிற என்ன இங்கே தேவானன்னு சொன்னால் இந்திரியங்கள்னு கூட அர்த்தம், சென்ஸ் ஆர்கன்ஸ். ஒரு இந்திரியம் தேவா, தியோதனாதிதி தேவக. இந்திரியங்கள் எல்லாரும் தேவதை, அதிஷ்டான தேவதை இருந்தானே. அப்போ எல்லா இந்திரியத்துக்கு பின்னாடி அந்தர்யா இருந்து தேவதை ரூபத்தில் அந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிற மனசாக இருந்து, மனசுக்கு அதிபதியாக இருக்கிற புத்தியாக இருந்து, புத்தேஸ்து பரதஸ்து புத்தி, புத்திக்கும் சாட்சியாக இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட வராமே வெளியில் இங்கெங்கெங்கே இந்த இந்திரியங்களை கிட்ட இருக்கிற ஒரு தேவதை கிட்ட ஸ்டக்கப் ஆகி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது என்னமோ தெரியல பாப்பம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொன்னாரா. இப்போ அதனால தான் நான் ஸோ நமக்கு அவ்யக்தமாக இருக்கிறவர் இப்போ வியக்தவர்னா he was not there before, now he born. அப்புறம் நமக்கு என்ன தெரியும் இப்போ? அப்புறம் கிருஷ்ணன் கூட எல்லாரும் மாதிரி கிளம்பி போயிட்டார். அந்த கிருஷ்ணனு காணப்பட்டது முன்னாடி இல்லைன்னு சொல்கிறது, கிளம்பி போனது, இட் இஸ் நாட் ஆக்சுவலி கிருஷ்ணா, இட் இஸ் பரபிரம்ம பரமாத்மா நேம், கிருஷ்ணா நேம் கிவன். அது யார்? நீதான். உனக்குள்ள தோணுற அந்த நான் உணர்வு தான். அதை புரிஞ்சிச்சுன்னா கிருஷ்ணன் என்னன்னு புரியும். அந்த பாவத்தில் பார்த்தன்னா
இது நிஜமாக கீதோபதேசம் நடந்ததா, சும்மா யாரோ எழுதி வச்சிட்டாங்களோ? இந்த மாதிரி சில பேர் வந்து வியாசபீட்ட பத்து மேலே உட்காந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன ரிட்டையர் ஆகிட்டாரா, இவருக்கு ஒன்றும் வேலை இல்லையா, இல்லை பொழுதுபோக்கு, எதுக்கு யாரும் சொல்கிறாங்க? ஸோ இந்த மாதிரி நிஜமாக கீதா உபதேசம் இது கிருஷ்ணன் சொன்னாரா, இது நிஜமாக நடந்துச்சா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. தெரியாமல் நமக்கு உள்ள இது இல்லை, இப்படிப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. நம்ம உள்ளே இருக்கிற அந்தராத்மாவே ரூபம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து எனக்காகவே என்னை பற்றே தன்னை பற்றி தானே பேசுகிறது. அது கிருஷ்ணா ரூபத்தில் வந்திருக்கு. அப்போ அவதாரம் எடுத்துட்டு அதனால அது அவதரதி. அப்போ அவதாரம் எப்பவுமே நடக்கிறது நம்ம ஹிருதயத்தில். எப்போ இந்த விஷயம் புரிஞ்சுதோ அப்போ தான் நிஜமான கிருஷ்ணாவதாரம் நம்ம ஹிருதயத்தில் ஏற்பட்டதுன்னு. அதுதான் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே. ஸோ அதனால் எல்லாமே வாசுதேவ ரூபத்தில் இருக்கிற சர்வாந்தரியாமியான அந்த பரமாத்மா தான் நடத்துகிறாரு, செய்கிறாருன்னு தெரியணும். அதனால் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். இதுக்கு ஒரு சின்ன எபிசோடு சொல்லுவாங்க. எல்லாமே ஹீ நோஸ், he only doing. அதுதான் சர்வம் வாசுதேவம் இது சமஹாத்மா சுதுர்லப. ஒரு நல்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வேறு ரொம்ப இப்போ தான் பிரின்ஸ் யுவராஜனாகி ராஜனாயிட்டார். ஆனால் மந்திரி மினிஸ்டர் வந்து ரொம்ப வயசான ஓல்டு பர்சன். ஒரு நாள் ராஜா கூட மினிஸ்டர் போவார்ல, எப்பவுமே எங்கே போனால் இப்படி எங்கோ காட்டுக்குள்ளே எங்கோ அப்படி நடந்து போகும்போது ராஜா வந்து ஒரு கல்லுக்கு மோதிட்டு கால் உரலுக்கு காயமாயிடுத்து, ரத்தம் வந்துச்சு, கொஞ்சம் புண்ணாயிடுச்சு. அது அப்போ இடித்த உடனே ரத்தம் வந்த உடனே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் அப்படின்னார். எல்லாம் நல்லதுக்காக தான் நடந்துச்சு. இல்லைன்னா இட்ஸ் லார்ட்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லுவார். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். யுவராஜா யங் ராஜா கோபம் வந்துச்சு, மினிஸ்டர் இப்படி சொல்கிறாருன்னு. ஏன்னா எனக்கு காலுக்கு அடிபட்டு ரத்தம் வந்து வலிக்கிறது, இப்படி உள்ளே எலும்பு உடஞ்சிச்சான்னு தெரியல, நீங்கள் எவ்ரிதிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் குட்ன்றீங்க. கோபம் வந்துட்டு இல்லை அதுதான் கரெக்டு ராஜான்னா கூட இன்னும் பேசுவீங்க அப்படின்னு கோபம் வந்து போய் இந்த மினிஸ்டர்னு வந்து ஜெயிலில் வச்சுட்டார். வயசானவர். அந்த மினிஸ்டர்னு ஜெயிலில் வச்சு பூட்டும் போதும் அங்கே ஜெயிலில் வையுங்கோ அப்படின்னு ராஜா ஆக்ஞை பண்ணும்போதும் அப்பவும் கூட வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஃபார் குட் அன்னார். எது எல்லாம் நடக்கிறது அதெல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கிறது. ராஜா கண்டிக்கலை, ஜெயிலில் வச்சாச்சு. அப்புறம் இந்த ராஜா ஒரு வாரம் கழிச்சுட்டு அப்படி திரும்பி எங்கோ வேட்டைக்கு காட்டில் இங்கே போகும்போது அங்கே கபாலிகர்கள் வந்து மாந்திரிக சக்தி இதெல்லாம் பூஜை செய்கிறவன் வந்து ஒரு மனுஷனை பலி பண்ணுறதுக்காக தேடுறாங்க. இந்த காட்டில் ராஜா கடிச்சார். அப்புறம் ராஜா பார்க்குறதுக்கு அழகாக அப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ராஜானை வந்து தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அங்கே என்ன தெய்வமோ அதுக்கு வந்து தாந்திரிக மாந்திரிக அவனை பலி கொடுக்கணும். பலி கொடுக்கும்போது எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பலி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரூலு, உடம்புல எங்கேயுமே குறை இருக்கக்கூடாது, அங்கே வைக்கல்யம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் தெரியும். அவங்க பார்த்த காலில் உரல் அடிபட்டு இருக்கு, இது இங்கே பலி கொடுக்கறதுக்கு இது லாய்க்கு இல்லை, இது எச்ச சாப்பாட்டு மாதிரி. அதனால் ராஜானை விட்டுட்டாங்க. ராஜானை விட்டுட்டா அப்போ தான் மந்திரி அன்றைக்கி எதுக்கு இப்படி சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட்னு. உடனே
போனார். அங்கே ஜெயிலுக்கட்டு போய் மந்திரி மினிஸ்டர்னு அவர் விடுதலை பண்ணுங்கோ. விடுதலை பண்ணும்போது கேட்டார், இப்போ தான் எனக்கு புரிஞ்சது நீங்கள் எனக்கு எதுக்கு அன்றைக்கி எனக்கு காலுக்கு அடிபடும் போது வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் இஸ் ஃபார் குட்னு சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அடி காலில் இருக்கிறதுனால தானே எனக்கு அந்த மாந்திரிகளை என்னை பலி கொடுக்காமல் விட்டுட்டாங்க கபாலிகர்கள். ஆனால் உங்களை ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லும் போது கூட எல்லாமே நல்லதுக்காக நடக்கிறதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் ராஜா. அப்போ அந்த மந்திரி மினிஸ்டர் சிரிச்சுட்டு, ஆமாம், சப்போஸ் உங்களுக்கு கூட நானும் இருந்துச்சுன்னா இந்த காப்பாளிக்கர்கள் உங்களை பிடிக்கும் போதும் உங்கள் காலுக்கு உரலுக்கு அடிப்பட்டதானே உங்களை விட்டிருக்கலாம், என்ன பலி பண்ணியிருப்பாங்க இல்லையோ. அப்போது நீங்கள் என்ன ஜெயிலில் போட்டது நல்லதுக்கு தானே. பாருங்க, பக்தனுடைய ஞானியோடைய திருஷ்டி இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? சர்வம் வாசுதேவம் இது சமஹாத்மா சுதுர்லபக. ஸோ இன்றைக்கி இங்கே நிறுத்திக்கிறோம். 24வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். நாளைக்கு மேலும் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.